ஐ எம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் மவுத் வாஷ். மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. மவுத் வாஷிங்கிறது மேண்ட்ரேட்ரி விஷயம் கிடையாது. ப்ரஷிங்கும் ஃப்ளாஸிங்கும் தான் மேண்ட்ரேட்ரி. நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷனல் தான். மவுத் வாஷுங்கிறது ஒரு ஆப்ஷனல் யூஸ் தான். யாருக்கெல்லாம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது மேம் அப்படிங்கிறவங்களுக்கும், பாக்டீரியா வந்து அதாவது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் போது அவங்க மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கே கான்ஃபிடென்ட் லெவல் வந்து லோ ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், ஆஃப்டர் டென்டல் ட்ரீட்மெண்ட் அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களோட உடம்பு கண்டிஷனுக்கும் உங்களோட மவுத் கண்டிஷன் பொறுத்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். மவுத் வாஷ் அண்டர் 6 இயர்ஸில் உள்ள கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ராங்கு. எதனால் அப்படின்னா அவங்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணும்போது முழுங்கிடுவாங்க. அது வந்துட்டு உடம்புக்கு கெடுதல். அதனால் அண்டர் 6 இயர்ஸில் உள்ளவங்களும் கம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் தேவை கிடையாது. மற்றபடி மீதி இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் மவுத் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ப்ரஷிங் தான் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். அப்போ அதில் உள்ள வாயில் உள்ள பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணும். ஸோ பேட் ப்ரீத்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும் மவுத் வாஷுங்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டாக வேணால் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. மவுத் வாஷ் வந்துட்டு 2 to 3 மினிட்ஸ் கார்கிள் பண்ணிவிட்டு துப்பிடணும், முழுங்கிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மவுத் வாஷ் யூஸ் பண்ண இமீடியட்டாகவே தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, மவுத் வாஷில் உள்ள ஃப்ளூரைடு கண்டென்ட் போய் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மவுத் வாஷ் யூஸ் பண்ண உடனே தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்க வேண்டாம். தேங்க்யூ.